ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ONGC-Scholar.org இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது ONGC ஃபவுண்டேஷன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வருஷம் ஸ்காலர்ஷிப் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த வருஷம் 2024-25 கல்வியாண்டிற்கான ஸ்காலர்ஷிப் பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு 50% பார்த்தா ஸ்காலர்ஷிப்பில் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேர் ஆனமுக்கு 48,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக 2000 பேருக்கு இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. SC, ST, OBC, ஜெனரல் கேட்டகரி தாராளமாக நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஸ்டூடெண்ட் பர்சிவிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன் இன்ஜினியரிங், MBBS மற்றும் மாஸ்டர் டிகிரி கோர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஜாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருஷம் நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, அதாவது இன்ஜினியரிங்கோ, MBBS அல்லது பார்த்தா மாஸ்டர் டிகிரியில் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஜாலஜி, ஜியோஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் அட்மிட்டட் இன் அகாடமிக் 2024-25. ஸோ இந்த வருஷம் இந்த அகாடமிக்கில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 12th யூஜிக்கு அப்ளை பண்ணுறவங்க 12th 60% மார்க் எடுத்துருக்கணும். அதேமாரி பிஜி அப்ளை பண்ண போகிறாங்க, யூஜியில் 60% மார்க் கேட்டிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் மார்க் எடுத்தவங்க மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். திஸ் ஸ்காலர்ஷிப் இஸ் அட்மிசிபிள் ஃபார் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் SC, ST இருக்கீங்கன்னா 4.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். SC, ST இருக்கீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்குள்ளே, BC, MBC, OBC கேட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 3rd ஆகஸ்ட்லேருந்து 18th செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்கான பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அப்ளை ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஜிக்கு தனியாக, பிஜிக்கு தனியாக எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கீம் பற்றி பார்த்துக்கோங்க. ஸ்கீம்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக 3 ஸ்காலர்ஷிப்பை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு SC, ST கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்கீமை படித்து பார்த்துக்கோங்க. பேசிக்காக நீங்கள் இந்த வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, MBBS படிக்கிறவங்க, MBA படிக்கிறவங்க, மாஸ்டரில் பார்த்தா ஜியோஃபிசிக்ஸ், ஜியாலஜி படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ SC, ST மொத்தமாக 1000 பேருக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இயர்லி 48,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அதேமாரி பர்சன்டேஜ் என்ன, ஃபேமிலி இன்கம் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட், SC, STக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்க் புக் வச்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கீழே எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கணும். அதேமாதிரி ஏஜ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கான்றத எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக SC, STக்கு 1000 பேருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்தெந்த கேட்டகரிக்குனா, இன்ஜினியரிங்க்கு 500 பேருக்கு, MBBS 90 பேருக்கு, MBAக்கு 140 பேருக்கு, மாஸ்டர் இன் ஜியாலஜி, ஜியோஃபிசிக்ஸில் 220 பேருக்கு கொடுக்குறாங்க. 48,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி ஜோன் வைஸாக ஸ்காலர்ஷிப் ஒதுக்கி இருக்கு பாருங்கள். மொத்தம் 5 ஜோன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பார்த்தா 5வது ஜோனில் கொடுத்துருக்காங்க. 200 ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலான்னா அஃபிஷியல் வெப்சைட் இருக்க பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு ப்ரொவைட் பண்ணால், நீங்கள் BPLஆ இருக்கீங்க, பிலோ போர்ட் லைனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்காலர்ஷிப் எப்படி வழங்குறாங்க அப்படின்னா, பர் மந்த்துக்கு 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. இயர்லி 48,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. த அமௌண்ட் ஷெல் பி பெய்ட் ஆன் இயர்லி பேசிஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த அகாடமிக் இயர்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ECS மூலமாக தான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கான மணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்.
சேம் ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சேம் எல்லாமே ஒரே மாதிரி எலிஜிபிலிட்டி தான். உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் மட்டும் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து பார்த்தா 500 பேருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓபிசி கேட்டகரிக்கு. ஸோ இன்ஜினியரிங்க்கு 300 பேருக்கு, எம்பிபிஎஸ் 50 பேருக்கு, எம்பிஏ 50 பேர், மாஸ்டருக்கு வந்து பார்த்தா 100 கொடுத்துருக்காங்க. ஜோன் வைஸாக வந்து பார்த்தா சவுத் ஜோனுக்கு 100 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் கேட்டகரியாக நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். எவ்வளோ பேருக்குன்னா சேம் அதேமாரி 500 பேருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்கான கேட்டகரியாக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஸ்காலர்ஷிப் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஜென்ரல் கேட்டகரி யூஜி கோர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க, ஜென்ரல் கேட்டகரி பிஜி கோர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க, நெக்ஸ்ட்டு ஓபிசி யூஜி கேட்டகரி, ஓபிசி பிஜி கேட்டகரி, எஸ்சிஎஸ்டி யூஜி பிஜி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஜி படிக்கிறவங்க யூஜி கொடுங்க, பிஜி படிக்கிறவங்க பிஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கேட்டகரி அவசியமானது. அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி நீங்கள் ஓபிசி கீழே வருவீங்க. கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் அவசியமானது. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ஜென்ரல் கேட்டகரி கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டி அந்த டிபார்ட்மெண்ட் தான் வருவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கமிட்டியோ அதுக்கு நேராக போயிட்டு யூஜி பிஜின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு சாம்பிள் டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அதை பற்றிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க சாம்பிள் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான சாம்பிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணாமல் இருக்கும் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான டிக்ளரேஷன் ஃபார்ம், அண்டர்டேக்கிங் ஃபார்ம்லாம் இருக்குது பாருங்கள். அதிலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். உங்கள் காலேஜில் வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அண்டர்டேக்கிங் ஃபார்ம்னா அந்த அண்டர்டேக்கிங் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நீங்கள் வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, முன்னாடியே டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி லாஸ்ட் நேம் வந்து லாஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரியாக ஓபிசி வந்து செட் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஷிப் இந்தியா வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு 10 டிஜிட்கான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஃபாதர் என்னமான ஒர்க் பண்ணுறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டா, பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, சர்வீஸான்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன், சர்வீஸ்னால் எந்தமான சர்வீஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ்னால் எந்தமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்னா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உடைய குடும்ப ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரம் ஆல் சோர்ஸஸ், ஸோ எல்லாத்துலேருந்து உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கரஸ்பாண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸ் லைன் 1 2 3 மட்டுமே 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, லேண்ட்மார்க் என்ட்ரு பண்ணுங்கள். 2ல் போயிட்டு வந்து பார்த்தா மீதி இன்ஃபர்மேஷன் உங்கள் தாலுக் நேம், வில்லேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக சிட்டி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சிட்டி எதுவோ அந்த சிட்டியை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிட்டி நேம் தான் கேட்டிருக்காங்க, அதில் போயிட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் பின்கோடு என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கரஸ்பாண்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குன்னா சேம் ஆஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இந்த 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு டீட்டெயில் ஆஃப் இன்சூரன்ஸ் ஸ்டடிங், ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து எல்லா காலேஜுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த காலேஜ் அப்படின்றத தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த காலேஜுக்கான அட்ரஸ் என்ன எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஸ்டேட்டில் இருக்குது பின்கோடெலாம் கொடுத்துட்டு ஸோ டேட் ஆஃப் அட்மிஷன், நீங்கள் என்றைக்கு வந்து அட்மிஷன் போட்டீங்க அந்த காலேஜில் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து பார்த்தோன்னா ரெகனைஸ் யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு போர்டு யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. அந்த காலேஜ் வந்து பார்த்தா ஐசிஐசியா, அதில் வந்து பார்த்தா ஏஐசிடி கிடையாதா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா,
ஸ்டேட் எஜுகேஷன் போர்டு அந்த யூனிவர்சிட்டி எதில் கீழே வருது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கோர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ்ஸாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இன்ஜினியர்னா அதில் என்ன படிக்கிறீங்க, எந்த ஸ்ட்ரீம்னு கேட்டிருக்காங்க, சிவிலா மெக்கானிக்கலா அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிட்டு டியூரேஷன் ஆஃப் இயர் கேட்டிருக்காங்க, மொத்தமாக வந்து பார்த்தா எத்தனை வருஷம் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 4 இயர்ஸ்னால் 4 இயர்ஸ் கொடுத்துக்கோங்க. அகாடமிக் டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள், செமஸ்டரா ஆன்லைன் கேட்டிருப்பாங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நீங்கள் தற்போது என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்க. இதே நீங்கள் பிஜி படிக்கிறதா தான் எம்பிஏ மற்றும் அந்த ஜியாலஜி ஜியோஃபிசிக்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். யூஜினா நீங்கள் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் மட்டும் எம்பிபிஎஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக 10th மற்றும் 12th கேட்டிருக்காங்க. ஸோ 10th வந்து பார்த்தா எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 10th பாஸ் பண்ணதுக்கான இயரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 10th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த ஸ்கூல் நேம் கொடுங்க. அதேமாரி 10th வந்து பார்த்தா ஸ்டேட் போர்டா, ஸ்டேட் கவர்மெண்ட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சின்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்டில் 10th படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட்னா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக ஃபுல் டைமாக பார்ட் டைமான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் ஃபுல் டைம் செட் பண்ணிட்டு ஸோ மார்க்காக கிரேடான்னு கேட்டிருப்பாங்க, நீங்கள் மார்க்கை கொடுத்துட்டு ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, ஸோ 500 மார்க்னா ஸோ 500 மார்க் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க என்னன்றதுலாம். ஸோ கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு டோட்டல் மார்க் எவ்வளோ நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க 500க்கு, அதேமாரி அப்டேட் மார்க் எவ்வளோ எடுத்தீங்க பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு பிரேக்கப் அண்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட் மார்க்காக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதையே வந்து பார்த்தா ஆட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மார்க்கை ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் 12th இன்ஃபர்மேஷன், 12th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, 12th படித்ததுக்கான ஸ்கூல் நேம் என்ன, எந்த போர்டில் படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க. ஸோ மார்க்னா மார்க் கொடுத்துல பிரேக்கப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒவ்வொரு பர்சன்டேஜ் மார்க்காக நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணால் அதுவே உங்களுக்கான பர்சன்டேஜ் என்ன எல்லா மார்க்கையும் அதையும் வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கும். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் வந்து பார்த்தா ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிதான் சூசன் இருந்தால் எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணி இல்லைன்றவங்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, பேங்க் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நேம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேங்க்கோட பிரான்ச் நேம் என்ன, பேங்க்கோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பிரான்ச் கோடு கேட்டிருக்காங்க, பேங்க் புக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தா கரண்ட் அக்கௌண்ட்டாக சேவிங்காக ஃபில் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தா டவுன்லோட் இசிஎஸ்க்கான ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பேங்க்கில் போயிட்டு சைன் வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்திருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டார் சிம்பிள் போட்டதுலையுமே வந்து மேண்டட்ரியாக கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு பேன் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. பேன் கார்டு வந்து ஆப்ஷனில் தான் இருந்தால் எஸ் கொடுத்து எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நோ வந்து செட் பண்ணிட்டு அதை வந்து என்ட்ரு பண்ண தேவையில்ல. அதேமாரி கண்டிப்பாக அட்மிஷனுக்கான ரிசிப்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் படிக்கிற காலேஜ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு அட்மிஷனுக்கான ரிசிப்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணி அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தா நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல, இன்கம் கேட்டிருக்காங்க, அது வந்து பார்த்தா இருந்தால் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அது வந்து யூஜிக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க, முன்னாடி டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்துச்சு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் சைன் போட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ் ஐடி கார்டு கேட்டிருக்காங்க, அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ் இருந்துச்சு பாருங்கள், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தா இசிஎஸ்க்கான ஃபார்ம் இருக்குது பாருங்கள், பேங்க்கில் வாங்கிட்டு வந்து அதையும் நீங்கள் எஸ் கொடுத்து ஃபைல் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வந்து பார்த்தா அந்த ஸ்காலர்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் செக் பண்ணி பார்த்து மார்க் அடிப்படையில் உங்களோட ரிசர்வேஷன் படி உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஎன்ஜிசிலேருந்து ஸோ எம்பிபிஎஸ் முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க, எம்பிஏ படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே தாராளமாக நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி இருக்கவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இருப்பது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.